பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து இறக்குறதுக்கு முன்னம், அதாவது சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இது இது இயேசு கிறிஸ்து தன் வாயினால் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்ன வார்த்தைகள். ஸோ 2 விஷயத்தை நாங்கள் லேர்ன் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து இந்த நிலைமை எப்படி இருந்தது, அவர் ஏன் இதை சொன்னார், அதே போல் பேரலாக நாங்கள் அவர் சொன்ன அந்த வார்த்தையிலேருந்து எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னம் செய்ய வேண்டிய 7 விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷன் சாகிறதுக்கு முன்னம் பேசுகிற வார்த்தைகள் நம்ப தகுந்த வார்த்தையாக இருக்கும். அப்படி இனியிலேன்ற ஒரு கொடுமையான ஒரு ஆள் தான் சாகிறதுக்கு முன்னம் போய் சொல்லுவார். ஏண்டா தட் இஸ் தி எண்ட். ஒரு மனுஷன முடிவு மரணம். ஸோ அந்த கடைசி டைமில் வரைக்கல சரியான கஷ்டம் ப்ரிட்டன் பண்ணுறது. நான் அந்த நிலைமைக்கு போகலை, பட் அப்படி போனாக்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கடைசி தங்களோட உயிர் போகுது என்று தெரிகிற ஒரு நிலையில் வரைக்குள்ள உண்மையான தங்களுடைய உணர்வுகளை வெளியில் காட்டாமல் இருக்கிறது மிக 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 கடினம், சரியான கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரிட்டன், பிகாஸ் தேர்ஸ் நோ பாயிண்ட். ப்ரிட்டன் பண்ணுறதுலையோ அல்லது பொய் சொல்கிறதுலையோ மறைக்கிறதுலையோ எந்த விதமான அர்த்தம் இல்லை. அதெல்லாம் டெத் பெட்டில் கணக்கு பேர் புலம்புறது, அந்த டைம் தான் கணக்கு விஷயங்களை சொல்லுவாங்க. பிகாஸ் தே நோ, அவங்களுக்கு தெரியும் தான் அவங்களோட எண்ட் வந்துட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், அப்படின்னா குமாரனா என்ன வித்தியாசம் இயேசு கிறிஸ்து இறக்குறதுக்கும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இறக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், ஹீ நியூ. இயேசு கிறிஸ்து பிறக்கலே பிஃபோர் ஹி வாஸ் born, he knew this is the type of death he is going to face. சிலுவை மரணம் தனக்கு வரப்போன்றது இயேசு கிறிஸ்து தெரியும். பிறக்க முன்னமே இப்படி சாப்பிட்றோன்னு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள்னு சொன்னால் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அவர் இந்த வார்த்தைகளை பனிக்காகி ஆக்சிடெண்ட்டாக உணர்ச்சி வசப்பட்டு பேசலை. ரிமெம்பர், நான் இதுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், அவர் சொல்கிற ஒவ்வொரு உவமைக்கும், ஒவ்வொரு கதைக்கும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஸ்பிரிச்சுவல் லெசனை லேர்ன் பண்ணலாம். ஒன்றுமே அவர் தேவையில்லாம் கதைக்க மாட்டோம். நாங்கள் சில தேவையில்லாம் கதைப்போம். பட் வாட் எவர் ஹீ ஸ்பீக்ஸ், இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் அண்ட் இட் இஸ் ட்ரூ அண்ட் இட் வில் ஹாவ் அன் இம்பேக்ட் இன் அவர் லைஃப் நவ் அண்ட் இன் த டேஸ் டு கம் இன் த ஃபியூச்சர். அப்போ நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் சரியான மிக மிக இம்பார்ட்டன்ட். நீங்கள் அவருடைய டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜீசஸ் கிரைஸ்ட் நிறைய விஷயங்களை டீச் பண்ணார். காஸ்பலில் நீங்கள் பார்க்கலாம், யூ கேன் ரீட் காஸ்பலில். நீங்கள் ஷார்ட் டைமில் வாசிக்கலாம், 4 புத்தகம் கணக்கே இல்லை. ஸோ ரஃப் ஐடியா வரும் அவர்கிட்ட டீச்சிங். பிறகு யோவான் சுவிசேஷம் 15-16 அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, கடைசி அவர் போகிற உலகத்தை விட்டு போகிற, அதாவது சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னம் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். பரிசுத்தாவியோட ப்ராமிஸ், எப்படி சீஷல் இருக்கணும். பட் தென் ஃபைனலாக சிலுவையில் அவர்கிட்ட ஜீவன் போகுது. ஆஃப்கோர்ஸ் அவர் உயிர்த்தெழுந்து வந்தால் அப்புறம் போதிச்சார். அவர்கிட்ட வேலையாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கே கவனித்து பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கீங்களும் ப்ரீச் பண்ண, உயிர்த்தெழுந்து வந்தால் அப்புறம் ப்ரீச் பண்ண, சிலுவையிலே எங்களுக்கு ஒரு டீச்சிங்கை கொடுத்து தான் தன்னை ஜீவனை விட்டார். ஸோ நான் நினைக்கிறேன், இது பைபிளில் இல்லை, ஹி நியூ. அவருக்கு ஷோர்ட் டைம் இருக்குன்னு நினைச்சு அவர் இந்த விஷயங்களை, சத்தியங்களை மறைக்காமல் எல்லாத்தையும் எங்களுக்கு சொன்னார். என்றால் உண்மையிலே ஒரு நேசிக்கிற ஒரு மனிதனுக்கு அடையாளம் ஒரு மனுஷனுக்கு சொல்லி எச்சரிக்கிறது, உண்மையை சொல்லி. ஸோ இந்த 7 வார்த்தையிலிருந்தும் நாங்கள் ஓர்டரில் பார்க்க போகிறோம். எப்படி எது முதல் சொன்னது, எது பிறகு சொன்னது, அப்படி குரோனாலஜிக்கல் ஓர்டரில் நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்தது, பைபிளில் எல்லாமே, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எல்லாமே இம்பார்ட்டன்ட், எல்லா வசனமும் இம்பார்ட்டன்ட். பட் இயேசு கிறிஸ்துவின் டீச்சிங் மிக மிக அவசியம். என்னென்னா, நாங்கள் இப்போ வாழ்கிற இந்த
காலம், இந்த ஜெனரேஷன் இப்போ இருக்கிற காலம் வந்து நியூ கவர்னன்ட். இது நிறைய கிறிஸ்டின்ஸு தெரியாது. புதிய உடன்படிக்கை காலத்தில் வாழ்கிறோம். நாங்கள் பழைய உடன்படிக்கை காலத்தில் வாழ்கிறதில்ல. ஓகே, ஒபியஸான சிம்பிளான ஒரு சின்ன பிள்ளை கூட விளங்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு வார்த்தையிலே நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த கவனம் வித்தியாசம். ஓல்ட் கவனில் நீங்கள் ஆடை கொண்டு வெட்டணும், மாடை கொண்டு வெட்டணும், பேலிஸ் எடுத்தணும். இது அதே ஒரு ஒபியஸ் ட்ரூத். அப்போ இந்த பழைய பாட்டை பற்றி கதைக்கிறாக்கிட்ட நாங்கள் முதல் கேட்க வேண்டியது, ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வரைக்க மிருகங்களை கொண்டு இல்லாது, மிருகங்களை கொண்டுறணும் அக்கார்டிங் டு லெவிட்டிகஸ். ஸோ அதை அவங்க செய்ய மாட்டாங்க. பட் தென் தே கோ டு டாய்ஸ், தசமம் அதெல்லாம். ஸோ தே வாண்ட் டு டச், தே வாண்ட் டு டேக் த பெனிஃபிட். எங்கே பெனிஃபிட் இருக்குதோ, புதிய உடன்படிக்கையில் பெனிஃபிட் இருந்தால் அதை எடுப்பாங்க, பழைய உடன்படிக்கையில் பெனிஃபிட் இருந்தால் அதை எடுப்பாங்க. பெனிஃபிட் என்ன சொல்ல, ஏர்த்லி உலகத்து ஆசீர்வாதங்கள். ஓகே, முதலாவது வசனத்தை நாங்கள் முதலாவது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23:34. Luke chapter 23 verse 34. ஸோ இது என்னால் ப்ரூவ் பண்ண இல்லாத ஓர்டரில் சொன்னதுண்டு, பட் திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ். இது நான் ரிசர்ச் பண்ணி எடுத்தது. ஸோ இதுதான் முதல் சொல்லியிருக்கிறேன். பட் டசன்ட் மேட்டர், அது இம்பார்ட்டன் இல்லை. அவர் என்ன சொன்னார்ன்றது தான் இம்பார்ட்டன். சில பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க மத்திய தான் முதலீன புத்தகம், பட் எந்த கன்க்ளூஷன் மார்க்கு தான் முதலீன புத்தகம். ஸோ அது பிள்ளையாக இருந்தால் அது பெரிய பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ லூக் சாப்டர் 23, லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஓகே, 23:34. ஓகே, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவர்களோ அவருடைய உடைகளை சீட்டு போட்டு பகிர்ந்து கொண்டார். இமேஜின், இப்போ உங்களோட வீட்டில் ஒரு ஆள் வாரார். ஓகே, ஒரு ஜென்டில்மேன் ஒரு ஆள் வாரார். நீங்கள் அவரை சரியான பேடாக ட்ரீட் பண்ணுறீங்க. அவருக்கு சாப்பாடு கொடுக்கல, அவரை நீங்கள் விருந்தோம்பல் செய்யலை. விருந்தோம்பல் சொன்னால் ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டையில், காஃபி ஊற்றி கொடுக்கலையோ டீ ஊற்றி கொடுக்கல, அவரை ஒன்றும் விசாரிக்கலை. யூ ட்ரீட்டட் ஹிம் ஸோ பேட்லி. பட் அந்த மனுஷன் வெளியில் போனால் ப்ரோ, கேன் யூ இமேஜின் இஃப் யூ ரியலைஸ் திஸ் பர்சன் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கண்ட்ரிஸ் பிரசிடென்ட் ஓ பிரைம் மினிஸ்டர். எப்படி இருக்கும் உங்களுக்கு? But he's gone. Whatever you done is done. Is finished. Gone. அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளல. ஸோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவாக நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை ரெக்கக்னைஸ் பண்ண இல்லை. தே ரெட் த டோரா, ஏசாயா புத்தகத்தை வாசித்தவங்க. பட் they believe was Messiah will come on a horse and he will destroy Romans empire. அப்படி அவன் கற்பனை செய்து கொண்டிருந்தான். இயேசுக்கு மெசாயா வரைக்கில் யூதரில் விடுவிச்சு ரோமர் ராஜ்யத்தை உடைப்பார். அதெல்லாம் கவனித்து பாருங்க. நீங்கள் அப்போ சொல்ல முதலாம் இக்காலத்தில் நீர் அரசை கொண்டாடுவீரெண்டா அவங்க கேள்வி இருக்கிறான். ஏன்டா அவங்கள பொறுத்தவரைக்கும் மெசாயான்னு சொன்னால் இந்த உலகத்தில் யூதர்களுக்கு ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கணும். அப்படி தான் அவங்க யோசிச்சுக்கணும் தான். ஸோ கணக்கு பேர் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாமல் போயிடுச்சு. அண்ட் டு மேக் இட் வேர்ஸ், அதை விட ஒரு வேர்ஸான விஷயம், தாங்கள் செய்கிற யாருன்னு தெரியாதபடினால இயேசு கிறிஸ்துக்கு செய்தது இனி இல்லைன்னு பாரதூரமான குற்றம். யோசிச்சு பாருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, நீங்கள் ஒரு மிஸ்ட்ரீட் பண்ண ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய ஒரு பிரசிடெண்டோ பெரிய ஒரு ஆள், மதிப்புக்குரிய ஒரு ஆள் ரெண்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். பிறகு நீங்கள் கண்டுபிடிச்ச அவர் இப்படி ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ஆளுண்டு. பட் இது ஜீசஸுக்கு தெரியும். ஹீ நோஸ். இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் அவர் யாருண்டு. பட் த பியூட்டி, அவர் வந்து ஒரு தரையும் ஃபோர்ஸ் பண்ணல. நீ என்னை ஏற்றுக்கொள்ளாட்டி நான் உன்னை சுகமாக்க மாட்டேன், நீ என்னை ஏற்றுக்கொள்ளாட்டி உனக்கு வருத்தம் வரும், ஏற்றுக்கொள்ளாட்டி நீ விழுந்து செத்து போயிடுவேன். அப்படி சிம்பிளி ப்ரீச் த காஸ்பல். whoever accepted him, they accepted him. who rejected him, they rejected him.
he said, fine, it's up to you. அப்படிதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவ சூழ்ந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த சூழ்ந்திருக்கிற டைமில் இயேசு கிறிஸ்துன்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, பிதாவே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வதை இன்னதென்றார். ஸோ இதுலேருந்து கிரேட் லெசனை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். நிறைய பேருக்கு கிறிஸ்தவன்ன்ற அந்த யார் வேல்யூ, கிறிஸ்தவன் உண்மையிலேயே ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவால் தொடப்பட்ட மனுஷன், ஒரு மதிப்புக்குரிய மனுஷன், ஆண்டவரால் நேசிக்கப்படுற ஒரு ஆத்மா. அவனும் யாருன்னு தெரியாமல் அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவரில் இப்போ நான் கருதுகிற உண்மையான ஜெனுவினான கிறிஸ்டியன்ஸை துன்புறுத்துறது, அவங்களுக்கு எதிராக செயல்படுறது, ஒரு அவதூறை சொல்கிறது, அப்படி சொல்லிக்கல. யூ ஹாவ் டு அடாப்ட் த ஜீசஸ் way of Jesus' approach, how Jesus approached in அந்த situation. ஸோ இயேசு கிறிஸ்துவை சுற்றி இவங்க இப்படி இருக்க, இப்படி சிலுவையில் அறையக்கல, இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமவங்க பிளவுறாங்க. பட் they according to them they thought they crucifying the false preacher or false messiah. பிழையான ஒரு ஆள் இவர் claim to be, இவர் வந்து கடவுளுக்கு தன்னை சமப்படுத்துகிறார், இவர் மனுஷன், சிலுவை அறையும் kill him. But according to them they are right. But according to Jesus or according to the scripture, they were completely wrong. And not only completely wrong, they were committing the greatest sin you could imagine. So நாங்களும் அப்படி சொல்லலாமா? Do we have the heart? எங்களுடைய இதயத்தில் அப்படியான ஒரு உணர்வு வருமா? எங்களை சுற்றி எங்களுக்கு எதிராக வர்றாக்களை நாங்கள் ஒரு அநியாயமே செய்யலை, இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு பிள்ளையும் செய்யலை. பட் அப்படியான ஒரு ஆளுக்கு ஒரு கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம். அப்படி எங்களுக்கு பனிஷ்மெண்ட் வரைக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை காப்பி பண்ணணும். அது சரியான இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரெண்டாவது சொன்ன வார்த்தை, சேம் புக், லூக் சாப்டர் 23 verse 43, அதே அதிகாரம் 43ஆம் வசனம். ஸோ உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவ க்ராஸில் அடிக்கல, ரெண்டு பக்கம் ரெண்டு கள்ளங்கள், ஒரு சுவிசேஷன் சொல்லுது, ஐ பிலீவ் தே வர் மர்டரர்ஸ், கொலகாரங்கள். ஸோ these were the worst criminal you can imagine. அப்போ ஒருத்தன் அவன் வந்து சொல்கிறான் 42ஆம் வசனத்தில், நான் வாசிக்கிறேன் விளவரனபடினால, இயேசுவே உமது அரசியல், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இயேசுவே உமது அரசில் நீர் வரும்போதும் என்னையும் நினைவில் வைத்து கொள்ளும் என்றான். ஸோ லுக் அட் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட். He believed that Jesus was Son of God. He believed in the kingdom of God, which most of the Jews rejected. He believed that Jesus Christ coming, and he believed that Jesus can remember him. So இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சும்மா ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது, பட் இஸ் புட்டிங் ஸோ மச் தாட்ஸ் இன் டு இட், ஸோ மச் பிலீவ் இஸ் ரிஃப்ளெக்டிங் த்ரூ திஸ் ஸ்டேட்மெண்ட். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், பட் இஸ் ஷோயிங் டு ஜீசஸ் பேசிக்லி யோர் மை எவ்ரி திங், ஐ சரண்டர். ஸோ இயேசுக்கு சும்மா ரெண்டு வசனம் சொன்ன போல, நீ இன்றைக்கு என்னோட பரதேசி இருப்பான்னு இயேசு சொல்லலை. இயேசு கிறிஸ்து அவனோட ஸ்டேட்மெண்ட், அவன் என்ன உணர்வுள்ள சொன்னான்ன்றது தெரியும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து 3-4 விஷயங்கள் இயேசு கிறிஸ்து நோட் பண்ணான். ஸோ ஹீ பிலீவ் இன் மீ, ஹீ பிலீவ் மை கமிங், ஹீ பிலீவ் ஐ கேன் ஃபர்கிவ் ஹிம் அண்ட் ரிடீம் ஹிம் அண்ட் சேவ் ஹிம். தேர்ஃபோர் ஹீ செட், அதால் அவர் சொன்னார், நான் உனக்கு verse 43 உண்மையை சொல்லுகிறேன், I tell you the truth. இன்றைக்கே நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்றார். ஐ சேலஞ்ச் யூ. எனக்கு எல்லா மார்க்கங்களை பற்றியும் எல்லா ஃபுல் நாலேஜும் இல்லை, பட் ஓரளவு நாலேஜ் இருக்குது. ஒரு ரிலிஜன்லேயும் ஒருத்தருமே எப்படிப்பட்ட மகான எந்த கடவுளோ யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பெரிய மதிப்புக்குரிய விஷயங்களை செய்திருந்தாலும் சரி, you name it, anybody, no one said like this, like Jesus did. ஒருத்தருமே இப்படி கேரண்டி பண்ணி, லுக் நான் உன்னை நல்வழிப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகணும் ஒருத்தருமே சொல்ல. அதெல்லாம் ஜீசஸ் சொன்னால் ஐ ஆம் தி வே, ஐ ஆம் ஒன் ஆஃப் த வேன்னு சொல்லியிருந்தா எஸ் நாங்கள் சமாளித்து கொண்டு வேறு ரிலீஜனையும் சமாளித்து. பட் ஹீ கிளியர்லி ஸ்டேட்டட், அவர் கிளியராக சொல்லியிருக்கிறார் யோவான் 14ஆம் அதிகாரத்தில், நான் தான் வழி, வேறு வழி இல்லை.
இந்த காருக்கு கீ இருக்குது, எந்த கார் கீயை கொண்டு போய் நீங்கள் அதை ஈவன் தோ சேம் பிராண்ட் கார் இருந்தாலும் நீங்கள் மற்ற காரில் போய் யூஸ் பண்ண இஸ் யூனிக்லி கிரியேட்டட் ஈச் கீ. அப்போ அந்த கீ ஜீசஸ்கிட்ட தான் இருக்குது. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறான்னு வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்குது. ஸோ only he has authority to say that. ஸோ இதில் அவர்கிட்ட கம்பேஷனை நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த கல்லனை பார்த்து சொல்கிற அளவுக்கு நான் சொல்கிறேன், நான் இன்றைக்கு பரதேசுக்கு போகிறேன், பட் யூ வில் பி வித் மீ. கேன் யூ இமேஜின்? இவ்வளோ காலம் தன் வாழ்க்கையை கிரைமில் வேஸ்ட் பண்ணி அநேக அநியாயங்களை செய்து பாவங்களை செய்த ஒரு மனுஷன் just almost like 1 second ப்ராமிஸ் அவனுக்கு கொடுக்கப்படுது. லுக், I forgive everything. ஸோ இதுதான் எங்களுடைய ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் மற்ற ஆக்களும் உள்ள வித்தியாசம். இயேசு கிறிஸ்து சொன்ன அடுத்த வார்த்தை, லுக், யூ வில் பி வித் மீ இன் பேரடைஸ். இன்றைக்கு தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் இருக்கிற அவர் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்கிற விஷயம், மகனே மகளே, doesn't matter you messed up your life. ஈவன் நீங்கள் ரசிக்கப்பட்ட பிறகு கூட இன்றைக்கு கணக்கு கிறிஸ்தவர்கள் நானும் செய்திருக்கிறேன், நானும் பிள்ளை விட்டு கொண்டு தான் இருக்கிறேன். ஸ்டில் nobody is like said, நான் ரசிக்கப்பட்டேன், நான் ஒரு லெவலுக்கு வந்துட்டேன், இனி எனக்கு தேவையில்லை, இதை விட எனக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் தேவை, நான் ஓகே, ஐம் 100% பர்ஃபெக்ட்னு ஒரு தருமே சொல்லல. ஸோ we traveling through this world and which tempts us sometime you fall. ஆனால் தேவனோட ப்ராமிஸ், தேவனங்களை பார்த்து சொல்கிற அந்த கல்லனை பார்த்து சொன்ன மாதிரி, அதாவது என்கரேஜ் பண்ணுறதுக்கு இல்லை, பாவம் செய்ய சொல்லி எங்களை ஊக்குவிக்கிறதுக்கு இல்லை, ஒரு அசூரன்ஸ், ஒரு ஒரு கேரண்டி எங்களுக்கு தர, நீ உண்மையிலே மனம் திரும்பி என்னோட மன்னிப்பு கட்டின்னு சொன்ன அந்த கல்லன் செய்த மாதிரி, யூ கேன் பி வித் மீ வேர் ஐ ஆம். இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் சொல்கிறார், நான் எங்கே இருப்பேனோ அங்கேயும் என்னுடைய சீஷர்களும் இருப்பார்கள். சொன்ன 2வது வார்த்தை தான். 3வது, thirdly, யோவான் 19ஆம் அதிகாரம், John chapter 19, John chapter 19 verse 26. (26 and 27). ஓகே, யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27. I want everybody to take this verse. எல்லாருமே இந்த வசனத்தை எடுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். பைபிள் ஸ்டடின்னு சொன்னால் பைபிள் கையில் இருக்கணும். தமது தாயும் தான் நேசித்த சீடர்ன்ற யோவான் உங்களை எல்லாருக்கும் தெரியும், பைபிள் வாசிக்கிறார்கள் தெரியாட்டி அல்சால் இந்த சீசனண்டு ஸ்நேகித்த சீசனண்டு சொன்னது இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலன் யோவான். அருகே நிற்பதை இயேசு அங்கே கண்டபோது அவர் தமது அன்பான தாயிடம், அன்பான பெண்ணே, இதோ உங்கள் மகன் என்றார். அந்த சீடனிடம், இதோ உன் தாய் என்றார். அந்த நேரத்திலிருந்து இந்த சீடன் அவளை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். ஸோ இந்த வசனத்தின்படி நான் அந்த கல்வாரி அவர் க்ரோஸில் அடிக்கைகளை நான் அந்த இடத்துல இருக்கல. ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் 2000 years ago, 2000 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. But it just giving a picture, there were 2 people were very close to Jesus, very close to the cross. அது எங்களுக்கு தெரியுது. அந்த 2 ஆக்கள் யாருன்னு சொன்னால் யோவானும் இயேசு கிறிஸ்துடைய தாய். நீங்கள் வழியாக ஒப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோஸ்பலில் இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலரை அழைக்கிறேன், நான் இதுக்கு முதல் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பட் அதில் 12 அப்போஸ்தலரில் பேதுரு, யோவான், யாக்கோப் இந்த 3 பேரையும் நிறைய இடங்களில் பர்சனலாக அவர் பிரித்து கொண்டு போயிருக்கிறார் தனியே. மர்ருவ மேலே கணக்கிடங்களை பார்த்தீங்கன்னு கடைசியில் கெசமனில் ஜெபி கேட்கல, இந்த 3 பேர்கிட்ட பேருமா அடிக்கடி வர்றதுக்கான. பட் அந்த 3 பேர்லேயும் யோவான் அன்பான சீசன், இயேசுவுக்கு அன்பான சீசன் இருக்குது. ஸோ என்னத்தை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் அந்த பொறுப்பு, அவர் போகிறார். யோசேப் ஆல்ரெடி இறந்துட்டார். இயேசு கிறிஸ்துவின் உலகத்து தாப்பன் ஏற்கனவே இறந்துட்டார்.
ஸ்டில் தாய் உயிரோடு இருக்க போகிறார், அவர் மரிக்க போகிறார். ஓகே, ஸோ இஸ் திங்கிங் ஹெட் தன் தாயை ஒரு பொறுப்பான ஒரு அன்பான ஒரு ஆள்கிட்ட கையளிக்கணும். அதை யோவானை சூஸ் பண்ணார். ஓகே, அதே மாதிரி யோவானுக்கு அவர் சொல்கிறார், இது வந்து பர்சனலாக சொன்ன வார்த்தை. மேபி இது ஒன்று தான் பர்சனலாக ஆக்களுக்கு சொன்ன வார்த்தை, மிச்செல்லாம் பொதுவாக சொன்ன வார்த்தைகள். அங்கே கல்லனுக்கும் இதுக்கும் பர்சனலாக சொன்ன வார்த்தைகள், மிச்சம் எல்லாமே பொதுவான வார்த்தைகள். அந்த ஷீடர்ன்ற பார்த்து யோவான்ட பார்த்து சொல்கிற, லுக் ஃப்ரம் நவ் ஆன் நீ எந்த அம்மாவை உண்ட அம்மா மாதிரி நினச்சிக்கோ. ஸோ இட்ஸ் அ கிரேட் லெசன். சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் கோட், பேசாமல் தன் ஜீவனை விட்டு பிதாவை என்ற ஆவியம் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன்ட்டு போயிருக்கலாம். பட் அவர்கிட்ட கேரை பாருங்க. ஸோ இந்த உலகத்தில் இது தாயென்று சொல்லப்பட்டிருக்கு. பட் எங்களோட அம்மா அப்பாவுக்கு நாங்கள் எவ்வளவு கேர் எடுக்கணும், எவ்வளவு கவனத்தை நாங்கள் செலுத்த, எவ்வளோக்கு நாங்கள் அக்கறை காட்டணும், அவங்கள எவ்வளோத்துக்கு நாங்கள் பராமரிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணம் அவங்கள அஃப்கோர்ஸ் கர்த்தரை நாங்கள் அனுப்பியிருக்கிறார், பட் அவங்களுக்கு கூட. ஸோ பேரண்ட்ஸை மதிக்காத பிள்ளைகள் நிறைய பேர், இன்க்ளூடிங் கிறிஸ்டியானிட்டியிலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸை வந்து கொடுமைப்படுத்துறது, பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பெனிஃபிட்டுக்காணி மாத்திரம் பேரண்ட்ஸை நேசிக்கிறது, காசுக்கோ தேவைகளுக்கோ. இன்னும் நான் முந்தி வேலை செஞ்ச இடத்துல கோர்ட் கேசஸ் வரும். யூ கேன் ஹியர் லைக் ஹவ் க்ரூல் சில்ட்ரனா. தாயதப்பன் சாக போகிற டெத் பெட்டில் இருக்க சாகிறவங்க சண்டை பிடிப்பாங்க சொத்தை பிரிக்கிறது. பிகாஸ் தே கோ ஸோ மச் wealth. But nobody care about their mom or dad. But Jesus சிலுவையில் சாக போகிறதுக்கு முன்னே he didn't say எனக்கு பெயின் கீழே தாங்கோ, என்ன சிலுவையிலேருந்து இறக்குங்கோ, ஐயோ வலிக்குது எங்கேயாவது சொல்லியிருக்கிறார். பட் அவற்ற வேதனை, அவற்ற ஏக்கம் எல்லாம், நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், நான் பிதாட்ட போக போகிறேன், பட் என் அம்மாவை ஒரு பாதுகாப்பான கருத்தில் விடுவோம். ஸோ இது வந்து எங்களுக்கு கிரேட் லெசன். இந்த இது அது மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்துவின் மைண்டுக்குள்ளே நாங்கள் போகக்கூடிய இருக்கு. அவர் இந்த மாதிரி யோசிச்சிருக்கிறார் பாருங்க, மைண்டில் தன் தாயை யோசிச்சிருக்கிறார். வேறு வேத வாசகங்களை இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம், பட் திஸ் இஸ் சம்திங் பர்சனல் ஹிம். ஸ்டில் அவருக்கு அம்மா தான் இந்த உலகத்தில். ஓகே, அவருக்கு அவர் தேவகுமாரன், பட் இந்த உலகத்தில் அம்மா தான். ஸோ இது வந்து இந்த 3வது வசனம் நாங்கள் வாய்ச்ச வசனம் வந்து எங்களுக்கு ஒரு லெசன். லுக், ஈவன் ஜீசஸே இப்படி அக்கறை காட்டினான்னு சொன்னால் எங்களோட பேரண்ட்ஸ், எங்களோட தாய் தகப்பனை நாங்கள் கவனிக்கணும், நாங்கள் அன்பு செலுத்தணும், அவங்கள நீக்லேட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி நீதிமொழியில் இருக்க ஒரு தாய், உன் தாய் வயது சென்றவளாகும்பொழுது அசட்டை பண்ணாது. ஏன் அந்த வசனம் சொல்லியிருக்கேன்னா, அசட்டை பண்ணாதேன்னு சொன்னால் அசட்டை பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இப்போ அசட்டை பண்ணுறாங்க. தாய் தகப்பனை ஒரு கேவலமாக ஏளனமாக நிற்கிற காலம் வந்தபடியாக, அது நடந்தபடியாக தான் அந்த கொமாண்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. பொய் சொல்லாது இருப்பாயான்னு ஜனங்கள் பொய் சொல்லியிருக்கு, அதால் தான் பொய் சொல்ல போனான்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், பேரண்ட்ஸ் இந்த உலகத்தில் எங்களை பெத்த தாய், எங்களை வளர்த்த தகப்பன், அவங்கள இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை மைண்டில் அவங்கள என்ன ஸ்டாண்டர்டில் வச்சுருந்துருப்பார் மேரியால், அதே மாதிரி ஈவன் ஜோசப்பையும் அதே மாதிரி எங்களோட மைண்டில் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டை எங்களோட பேரண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்கணும். அது சரியான இம்பார்ட்டன்ட். ஓகே, 4வது மத்தேயு 27 அதிகாரம், Matthew chapter 27 verse 46. மத்தேயு 27 46. மத்தேயு 27 46. Matthew chapter 27 verse 46. ஓகே, பிற்பகல் 3 மணி அளவில், இது புது பைபிளை நல்லபடி தேங்க்ஸ் டு தம் நல்ல எங்களுக்கு விளங்கக்கூடிய டைமில் போட்டிருக்குது. ஸோ ஈவினிங் 3 o'clock தான் ஜீசஸ், ரஃப்லி 3 o'clock தானே அவர்கிட்ட உயிர் போயிருக்குன்னு நாங்கள் கால்குலேட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி எத்தனை மணின்னு தெரியாது. பிற்பகல் 3 மணி அளவில் இயேசு பலத்த சத்தமிட்டு, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று கதற. ஐ பிலீவ் இது அரமைக் வேர்ட், அரமைக்கு மொழி. அதற்கு என் இறைவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதே அதன் அர்த்தமாகும். ஸோ did Father let him down really, or is Jesus
got excited, and in his agony, he didn't know what he was saying. He just said it. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்? Did he just say some word because he was in pain, or did he really mean it? ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும், இயேசு கிறிஸ்து பொய் சொல்ல மாட்டார். கடைசி எங்களில் அநேகர் நாங்கள் பொய்யர் இருக்கிறோம். பட் இயேசு கிறிஸ்துவின் வாயிலேருந்து ஒரு காலம் பொய் வராதுன்னு சொன்னால், obviously he is son of God. அப்போ உண்மையிலேயே பிதா அவரை கைவிட்டுக்க. ஸோ இன் ஹிஸ்ட்ரி இவ்வளவு காலத்திலே அவங்க எத்தனை மில்லியன் வருஷமாக பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியனும் உண்டாயிருந்தாங்க. இந்த டைம் தான் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையில் ஒரு பிரிவு வந்தது. அதுதான் அவருக்கு அகனியாக இருந்தது. க்ரோஸில் ரத்தம் வடிகிறது, அந்த ஆணி அவற்றை உடம்பை ஹேர்ட் பண்ணுறவர் அது ஹேர்ட் பண்ணல. அவர் ஹேர்ட் பண்ண the division which was created, the space which was created between him and his father, அதுதான் அவருக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நாங்கள் ஒரு கிரேட் லெசனை கற்றுக்கொள்ளலாம். அந்த உலகத்திலே உங்களுக்கு இம்பார்ட்டன்டானது எது? உங்களோட ஃபாதரோட, பிதாவோட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். அதுதான் கூடுதலாக அது உடையக்கில் வர பெயின் தான் த கிரேட்டஸ்ட் பெயின், நாட் ஈவன் யுவர் ஃபிசிக்கல் பெயின். வாரிவா செய்தால் நான் ஏன் அதை சொல்கிறேன்? லுக் அட் திஸ் வேர்ஸ். எங்கேயாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிக்க ப்ளீஸ். இந்த ஆணி அடிகளை பார்த்து அடிங்களோ, அந்த எலும்புகளுக்குள்ளே போகாமல் அட்லீஸ்ட் சதைக்களால் அடிங்கன்னு ஒரு சின்ன நான்டா அப்படி தான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கொடுத்து he didn't care. அவர் தன் உடலை பிக்க கொடுத்தாருன்னு பைபிளில் இருக்குது. He gave his body to be toned by others. It doesn't matter to him. அவருக்கு எல்லாம் ஓகே. பட் அவருக்கு இருந்த பெரிய பிரச்சனை, அவருக்கு கொடுத்த வேதனை, அந்த பிதாவோட அந்த 3 மணித்தியாலம் 3 hours, just 3 hours, அந்த கனெக்ஷன் போயிட்டு he had to let him down. ஏண்டா காட்டுறாங்க ஹெல் எப்படி இருக்கும் இந்த உலகத்துக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாக்கானித்தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் 6 மணித்தியாலம் பிதா தொங்க வச்சார். நீங்கள் ஹெல் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஜஸ்ட் பிக்சர் ஜீசஸ் ஹேங்கிங் ஆன் த கிராஸ். அதுதான் ஹெல். ஸோ ஹெல்லில் தேவன் இருக்க மாட்டார். ஹீ கேன் ஆக்சஸ், அவரால் ஹெல்லுக்கு வர முடியும். பட் ஹீ இஸ் நாட் தேர். அங்கே பிசாசு தான் இருப்பான், அவன் தள்ளப்பட்ட அப்புறம். ஸோ எங்களோட வாழ்க்கையில் இருக்க முடிய முதலாவது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பிதாவோடு இருக்கிற உறவு, அவருடைய வில், அவருடைய சித்தத்தை செய்கிறது. அதில் பிரச்சனை வரைக்குள்ள வார வேதனை தான். ரிமெம்பர் திஸ், அதில் பிரச்சனை வரைக்குள்ள வார வேதனை தான் யூ கேன் ஆட் எனி பெயின் இந்த உலகத்தில் நாங்கள் ஃபேஸ் பண்ண. அதை விட எல்லாத்துக்கும் பார்க்க மில்லியன் டைம் வேர்ஸ் அதுதான். அதனால தான் அவர் கத்துறார், ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று கதறினார். கதறினா நீங்கள் கதறது அப்படின்னு சொன்னால் தமிழ் அழகா போடுற கதறன்னு சொன்னால் ஒரு 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 பிள்ளை பசியில் கரணை மிக்கல அந்த பிள்ளை கதறும் பாலுக்காண்டி. சேம் வே ஹி ஸ்க்ரீம்ட் என்று என்பதை அர்த்தமாகும். ஸோ மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க்கு 15:34 அதையும் எடுத்து வாசிக்கும். வாய்நாட் மார்க்கு 15:34. மாலை 3 மணி அளவில் இயேசு உரத்த குரலில் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று கதறினார். அதன் அர்த்தம், என் இறைவனே என் இறைவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். ஸோ இப்போ இதில் இறைவன் என்று சொல்கிறார். பட் அவர் உயிரோடு இந்த காலத்தில் அவர் டீச் பண்ண டைமில் பிதா தான் சொன்னார். அந்த அர்த்தம், ஒரு மனுஷனாக அந்த இடத்துல அவர் தோங்கினார். பிகாஸ் பலி, ஒரு பியூர் மேன், பியூர் ஆடம், பாவம் செய்யாத ஒரு ஆதாம, ஒரு மனுஷ சரீரத்தை ஒரு மனுஷனாக இருந்து எங்களுக்காண்டி பலி கொடுத்தார். He was both man and God. அதுதான் நாங்கள் பிலீவ் பண்ணோம். அதான் deity of Jesus Christ சொல்கிறோம். ஓகே, அடுத்த வேர்ஸ் John chapter 19 verse 28. யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். John chapter 19 verse 28.
ரொம்ப நான் சொன்னதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அவர் சொன்ன வசனங்கள் ஒவ்வொன்றும் மிகைப்படுத்தி சொன்ன வசனம் இல்லை, எல்லாம் அதாவது எக்ஸாஜுரேட் பண்ண இல்லை. அவர் சொன்ன எல்லாம் ஹி மென்ட் ட்ரூ வேர்ட்ஸ், அதை ஃபீல் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஜோன் சாப்டர் 19 verse 28, யோவான் 19:28. பின்பு எல்லாம் முழுமையாக முடிவடைந்தது என்று இயேசு அறிந்து வேதவசனம் நிறைவேறும்படி அவர் நான் தாகமாயிருக்கிறேன் என்றார். ஸோ இட்ஸ் சிம்பிள். லைக் இதை கணக்கு ப்ரீச்சர்ஸ் மேலே எடுத்து அவர் ஆத்தும தாகத்தில் சொன்னார். He was about to die. I believe சாரக்கு முன்னம் பாடி ட்ராய் ஆகும், அப்படி எஸ்பெஷலி குரூசிஃபிக்ஷன், உடம்புல உள்ள தண்ணி ரத்தம் எல்லாம் போய்கொண்டு கேட்கல, அது கஷ்டம். ஸோ ஹீ ரியலி மென்ட் இட். நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னது உண்மை. பட் இதை ஸ்பிரிச்சுவல் வேயில், அதாவது ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் பார்த்தா எஸ், அப்படி அதை மீன் பண்ணி அவர் சொல்லலை. பட் we can interpret it like that. நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கு தாகம், ஆத்தும தாகம் வரணும், மற்றாக்கள் ஆத்தும பாரம் வரணும். இப்போ எப்படி ஒரு மனுஷன் தன் உடம்புல தண்ணிலாம் நேரம் தாகத்துக்காண்டி தண்ணியை கேட்குறானோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் தேவன் தந்த கோஸ்பல், இந்த சுவிசேஷத்தை வச்சு எப்படியாவது ஜனங்களை ரட்சிக்கணும், எப்படியாவது ஜனங்கள். லுக், ஜீசஸ் கிரைஸ்ட் கடைசி நேரம் கூட சிலுவையில் கூட ஒரு ஆளை வின் பண்ணிட்டார், ஒரு கல்லனை ரட்சித்தார். ஸோ அந்த தாகம் இஸ் ட்ரூ. பட் ஆனால் இயேசு கிறிஸ்துவில் மீன் பண்ணது உண்மையில தண்ணி தர சொல்லி. ஸோ அதுதான் இயேசு கிறிஸ்து பேசின அடுத்த வார்த்தை. ஓகே, 6வது யோவான் 19ஆம் அதிகாரம், அதே சாப்டர், ஜோன் சாப்டர் 19 verse 30. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், ஜோன் சாப்டர் 19 verse 30. இயேசு அந்த பானத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு எல்லாம் முடிவுற்றது என்று சொன்னார். இதை சொன்னதும் தனது தலையை சாய்த்து தன் ஆவியை விட்டார். ஓகே, இட் இஸ் ஃபினிஷ்ட். என்ன எல்லாம் முடிஞ்சது? என்ன எல்லாம் முடிஞ்சது? அவர் எல்லாம் முடிஞ்ச என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? இயேசுக்கு சொல்கிறார் ஒரு இடத்துல, சகல தீர்க்க தரிசனங்களும் என்னில நிறைவேறுது, சகல நீதி சட்டங்களும் தீர்க்க தரிசனம் என்னோட நிறைவேறுதுன்னு சொன்னால் அந்த அர்த்தம் பழைய உடன்படிக்கையை அவர் முடிச்சிட்டார், புதிய உடன்படிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். அது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் புத்தகத்தில் வந்த பிறகு பிகின் பண்ணது. பட் ஹீ இஸ் த ஒன் இன்ட்ரடியூஸ்ட். இயேசு கிறிஸ்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த ராப்பசனத்தில் கூட சொல்கிற, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. ஸோ அவர் பழைய உடன்படிக்கையை முடிச்சிட்டார், பழைய முறைமையில நீக்கிட்டார், எல்லாம் கம்ப்ளீட்டட். நான் முடிச்சிட்டேன், என்னில் எல்லாம் முடியுது. உங்களுக்கு தெரியும் தானே, இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் கூட எடுத்தார். ஸோ எல்லா சடங்காச்சாரங்கள், எல்லா நீதி சட்டங்கள், எல்லா முறைமைகள், எல்லாம் 613 அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே ஜீசஸ் சொன்னார், அது என்னோட முடியுது. நீங்கள் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸப்ட் புதிய பால் அலோவ் பண்ணுற விஷயங்களை தவிர நீங்கள் மிச்சோண்டமே நீங்கள் பின்பற்ற தேவையில்லை. பிகாஸ் இட் இஸ் ஃபினிஷ். நான் முடிச்சிட்டேன். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஸோ எல்லாம் முடிவுற்றது, ஃபினிஷ். அதான் இந்த மீனிங். வேறு நாங்கள் கணக்கை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இயேசு கிறிஸ்துன்ற இது ஒரு ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துன்ற வாதம் வந்து ஒரு ரிலீவ் மாதிரி, அவருக்கு ஒரு எஸ் திருப்தி மாதிரி. நான் இதை செய்து முடிச்சிட்டேன், பிதாவுண்ட சித்தத்தை நான் செய்து, நான் பழைய பாட்டில் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் என்னை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனங்கள், மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், ஏன்னா ஒருத்தராலையும் ஃபுல்லாக கீப் பண்ணலாம் போயிடுது. ஜீசஸ் கிரைஸ்ட் அதை எல்லாம் முழுமையாக கீப் அப் பண்ணேன், சகல ரூல்ஸையும் செய்து முடிச்சுட்டு சொன்னேன். That's it. Now you live according to my teaching. என்ற புதிய உடன்படிக்கை படி வாழுங்கள். பழைய முறைமையை நான் முடிச்சிட்டேன். பட் இட்ஸ் தே, எங்களோட பைபிளில் பழைய ஏற்பாடு இருக்குதுன்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் நாங்கள் போய் பார்க்குறதுக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் பழைய ஏற்பாடில் வாசிக்கத்தான் வேணும். ஓகே, அது 6வது. 7வது வசனம், லூக்கா. திருப்பி நாங்கள் லூக்கா 23 போவோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக் சாப்டர் 23 verse 46.
இயேசு உரத்த குரலில் லூக் சாப்டர் 23 verse 46 இயேசு உரத்த குரலில் பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். அவர் இதை சொல்லி முடித்த போது அவருடைய கடைசி மூச்சை விட்டார். இதுதான் அவர் கடைசியா சொன்ன வார்த்தை. ஸோ எகெயின் ஐ பிலீவ் போகிறதுக்கு முன்னம் அவங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ பட் சம்திங் அவங்களுக்கு காட்டப்படுது. இது வந்து பைபிளில் இல்லை, பட் இது என்ற ஓன் பிலீவ் சம்திங் தே சி சம்திங். ஆனால் அது சில வேளையில் அது உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாக்களுக்கு அது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அற்புதமோ அல்லது ரெவலேஷனோ இருக்கும். பட் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளாதாக்கள் தங்களோட பாவங்களை அறிக்கையிடாதாக்களுக்கு அது ஒரு நாஸ்டி சர்ப்ரைஸாக இருக்கும், ஒரு ஷாக்கிங்காக இருக்கும், ஒரு பேட் நியூஸ் கூடாது தூச்சு. பிகாஸ் அதுக்கு பிறகு அவங்க இட்டர்னிட்டியை நரகத்தில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் விச் தே கேன் நெவர் லீவ், அங்கேருந்து வெளியில் வேற இல்லாது. அப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிற லுக், கடைசியில் எங்களோட ஸ்பிரிட் எங்களோட உயிர் வந்து ஆண்டவரை கண்ட்ரோலில் தான் இருக்குது. நோபடி டாஸ். ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு தடவை தாங்க நினைச்ச நேரம் உயிரை விடவும் முடியாது. இயேசு கிறிஸ்து தான் நினைச்சு அவர் சொல்கிறார், இந்த உயிரை என்னால் விடுறதுக்கு அதிகாரம் இருக்குது, திருப்பி எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. அவர் ப்ரூவ் பண்ணி காட்டினேன், திருப்பி உயிர்த்தெழுந்தார் 3ஆம் நாள். பட் நோபடி எல்ஸ் கேன் டூ இட். ஸோ இதுலேருந்து என்ன நாங்கள் லெசன் என்ன பண்ணோன்னா, எங்களோட ஆவி எங்களுடைய உயிர் எப்போ போகும்னு தெரியாது. அந்த உயிருக்கு உத்தரவாதம் பிதா. ஸோ கடைசியில் எங்களுடைய ஆவி வந்து பிதாவுடைய கரத்தில் போகிறது தான் அது நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு ஒரு பிரயோஜனம். மற்றது அது வந்து ஒரு ரிவார்டு. அதுதான் உண்மையான நாங்கள் பைபிளை வாசித்து சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணி எல்லாத்துலேயும் கடைசியில் அவுட்கம், பெஸ்ட் அவுட்கம் வந்து அதுதான். அது நாங்கள் இப்படி உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இறக்குற ஒரு ஆசீர்வாதமான மரணத்தை போல வேறு மரணமே இல்லை. இயேசு சொல்லிட்டு அப்படி இறந்தார், உயிரை விட்டார். இதுதான் எங்களோட முடிவாக இருக்கணும். பட் சேட்லி கணக்க பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறக்கிறாங்க. ஸோ யார்கிட்ட கையில் அவங்கள்ட ஆவி போகும்? டெத் ஏஞ்சல் ஆப்வியஸ்லி. ஸோ அவங்கள எங்கே கொண்டு போய் போடுவாங்க, என்ன நடப்பான்னு ஒரு தெரியாசி. விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை. அங்கே போய் பார்த்தவங்க வந்து திரும்பிடாது, திருப்பி வந்தவங்க வந்து தெரியாது அப்படி சொல்கிறார். ஸோ இதுதான் இயேசு கிறிஸ்து மேடம், இதுதான் இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகள். ஹோப்ஃபுல்லி நாங்கள் இதிலேருந்து சத்தியங்களை கற்றுக்கொண்டிருப்போம் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இது ஒரு நாங்கள் ரெடினஸ், எந்த நேரமும் நாங்கள் ரெடியாக இருக்கணும். இந்த விஷயங்களை மைண்டில் நாங்கள் வச்சுருப்போம். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங். இதுதான் நாங்கள் இறக்குறக்கு முன்னம் செய்ய வேண்டிய விஷயங்கள். மற்றவர்களை மன்னிக்கணும், தாயப்பனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். எங்களுடைய உறவு, பிதாவோடு இருக்கிற உறவு சரியான முக்கியம் எல்லாத்தையும் பார்க்க. அதுதான் எல்லாத்தையும் பார்க்க முக்கியம். தாயப்பனை விட அதுதான் முக்கியம். எதை நீங்கள் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக தான். மற்றது எங்கள் ஆத்ம வேறு மற்றவர்கள் ரசிக்கப்படணுன்ற அந்த ஆசை இருக்கணும். ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், பேரண்ட்ஸை குறித்தான அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும். கடைசியில் எங்களோட மைண்டில் எப்பவும் சிந்தனை இருக்கணும், நான் இறந்தால் நித்தியத்தில் இந்த கண்ணை திறக்கணும், பிதாவுண்ட சன்னிதானத்தில் இந்த கண்ணை திறக்கணும். அந்த விஷயம் எங்களுக்கு இருக்கணும். லெஸ் ப்ரே. நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நேரத்துக்கு எங்களை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதியும் கேட்ட ஒரு ஆசீர்வதியும் ஆண்டவரே சாமி. உடைய கிருபை ஒருவரும் இந்த மாலை வழியிலே கூட நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. நன்றி. God bless you.